Praise the Lord, dear brothers and sisters. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் என் வாழ்க்கையில் ஏசப்பா வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. ஸோ அதில் சில விஷயத்தை வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ளே வந்து ஒரு தாட் இருக்கும், என்னென்னா நம்ம வந்து ஒரு அன்லக்கி பர்சனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி அந்த தாட் வந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 2 டாட்டர்ஸ். எங்கள் ஃபஸ்ட் அக்கா பிறக்கும் போது எங்கள் அப்பா வந்து லாட்ரி டிக்கெட்டில் வின் பண்ணாங்க அந்த டைமில். ஆனால் நான் பிறக்கும் போது வந்து எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கில் வந்து பெரிய லாஸ் வந்துச்சு. ஸோ எனக்குள்ளே வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒரு கர்ஸாக இருப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது தொடர்ந்து கூட நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு 1 வீக் முன்னாடி எங்கள் சொந்த தாய் மாமா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து எனக்கு ஒரு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் வந்து ஏதோ ஒரு தப்பாக நடக்குது, அப்போ என் லைஃப்பில் தான் என்னால் தான் ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் தட் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும் போது தான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாகவும் என்னோடய சீனியர் அக்கா மூலமாகவும் SRM சர்ச்சுக்கு நான் வந்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே இருப்போம். ஸோ வந்து எல்லாமே எங்களுக்கு கம்பைண்டாக இருக்கனால எனக்கு ஏசப்பா அப்படின்றது மட்டும்தான் தெரியும். நான் சர்ச் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்க, பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிக்க, அக்கா சொல்கிற ஆலோசனைகளை கேட்க ஆரம்பிக்க தான் வந்து ஏசப்பா என் கூட பேசினதை வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அதில் சிலது நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ஃபஸ்ட் இயர் நான் படிக்கும் போது செகண்ட் செமஸ்டர் அப்போ என்ன ஆச்சுன்னா, கொரோனா பீரியட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து லாக்டவுன் டைமில் வந்து எல்லாருமே ஃபினான்ஷியலாக எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் வந்து ரொம்ப பெரிய பேர்டன் இருந்துச்சு. அந்த லாக்டவுனுக்கு எக்ஸாக்டாக ஒரு 2 months முன்னாடி வந்து எங்கள் அப்பா சைக்கிள் மெக்கானிக்காக இருக்காங்க. அவங்க வச்சுருந்த ஒரு வாடகைக்கு இருந்த ஷாப்பில் வந்து ஓனர்னால சில இஷ்யூ என்ன ஆகிடுச்சு, அவங்க வந்து அந்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஹோப் இல்லாத சுச்சுவேஷனில் நானும் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அந்த காரியம் நடக்கவே இல்லை. ஆனால் ஏசப்பா வந்து என்ன நடக்க வச்சார்னா, அதுக்கப்புறமா அந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் வந்து மேபி அந்த ஷாப் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதனுடைய ரெண்ட் பேர்டனும் எங்கள் மேலே விழுந்திருக்கும். ஸோ அந்த பேர்டன்லேருந்து எங்களை காப்பாற்றி ஒரு கெட்ட விஷயத்தை கூட நல்ல விஷயமா ஏசப்பா மாற்றினாங்க. அப்புறம் செகண்ட் இயர் நான் படிக்கும் போது வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ் பார்த்து நான் ஸ்பெக்ஸ் போடுவேன் யூஸ்வலாக. என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அந்த மாறு கண் சொல்கிறதான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கண் சைடாக பார்ப்பேன் சடனாக எனக்கே தெரியாமல். அந்த பிரச்சனை இருக்கும்போது அது சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்க்க ரொம்ப இரிட்டேஷன் ஆகிட்டு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது சர்ஜரி பண்ணுன்ற சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். செகண்ட் ஒப்பீனியன் கேட்டப்போ அதான் சொன்னாங்க. ஆனால் நிறைய அங்கே செலவும் இருந்துச்சு, அதே டைம் கண்ணில் சர்ஜரினா பிரச்சனையும் இருந்துச்சு. அப்போ நான் விசுவாசிச்சேன், ஏசப்பா வந்து பைபிளில் வந்து நிறைய அற்புதம் செஞ்சுருக்காங்க. நீங்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஏசப்பா பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சார், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுத்ததுலேருந்து மரித்தவங்களை உயிர்த்தலை வச்ச வரைக்கும் ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை நான் விசுவாசிச்சு ஏசப்பா நான் நம்புறேன்னு சொன்னேன். சர்ச்லையும் எனக்காக பிரியாக்காவும் சபையாரும் ஜெபிச்சாங்க. அதே மாதிரி எனக்கு சர்ஜரியே இல்லாமல் ஏசப்பா வந்து இலவசமாக சுகம் கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த சர்ஜரி நடந்திருந்தாலோ வேறு ஃபைனான்ஷியலாகவும் இல்லை, எனக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்ததுனால அதுலேருந்து ஏசப்பா என்னை விடுதலை ஆக்கி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி நடத்தினாங்க. என்னோடய 3rd இயரில் வந்து யூஸ்வலாகவே ஃபைனல் இயர் முடிக்கும் போது நெக்ஸ்ட்டு ஜாப்னா ஒரு பயம் இருக்கும். எனக்கு வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ இல்லை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ ரொம்ப பயம் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா வந்து ஆலோசனை கொடுத்து என்னை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண சொன்னாங்க. அந்த ஹையர் ஸ்டடீஸ்லேயும் மெரிட் சீட் கிடைக்க அதுக்கான ஃபீஸ் தேவைகள்லேருந்து எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி மூலமாகவோ எங்களுடைய ரிலேட்டிவ் மூலமாகவோ ஏசப்பா வந்து சர்ச் மூலமாகவோ நிறைய சப்போர்ட் வெளியிலேருந்து எனக்கு பண்ணி என்னை படிக்க வச்சு நான் எந்த இன்டர்வியூக்காக பயந்தனோ, எந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் வந்து செலக்ட் ஆக மாட்டேன்னு நினச்சனோ அதே மாதிரி அது நடக்காமல் ஏசப்பா வந்து MCOM நான் முடிக்கும் போது நான் பிளேஸ்மெண்ட் ஆகி இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் ஜாபில் இருக்கவும் நல்லா ஏர்ன் பண்ணவும் இன்றைக்கி சாட்சியான்னு இருக்க உதவி செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னை வந்து கூப்பிட்டாங்க, நீ வந்து பாரு, ப்ரேயர் பண்ணு, இது நடக்கும், ஏசப்பா உனக்கு செய்வாங்கன்னு. நானும் வந்தேன், ஏசப்பா எனக்கு செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் நிறைய பேர் உங்களை கூப்பிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா பெரிய பெரிய அற்புதம் செய்வாங்க. அதே போல் எனக்கு லாஸ்ட் இயர் ரொம்ப இஷ்யூஸ் இருந்துச்சு ஹெல்த்தில். நான் டெய்லி எவ்ரி மந்த்துமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இயரோட பிகினிங்கில் நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இனிமேல் நான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு. இந்த 8 monthsமே எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற சிச்சுவேஷன் வராமல் ஏசப்பா பாதுகாத்தாங்க. இது எல்லாம் செஞ்ச ஏசப்பாக்கு தேங்க்ஸ். என் சாட்சி கேட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்.